மக்களே, நம்ம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நறுக்குன்னு சுருக்குன்னு காரசாரமான அதாவது இறால் கறி அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை வாங்க உடனே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நல்ல இறால மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வாடை போகும். சரியா? அடுத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு போதுமான கருவேப்பிலை, அப்புறம் 5லிருந்து 6 பச்சை மிளகாய் நல்லா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 4லிருந்து 5 பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி ஒரு 2 தக்காளி நல்லா நறுக்கு தக்காளி அந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம கெமிக்கல் ஃப்ரீ, இதை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உங்களோட கறி என்ன கறி செஞ்சாலும் அது அற்புதமாக இருக்கும். அப்படியே வாங்க. குக்கிங் ஆயில், சரியா? அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் ரெட் சில்லி பெப்பர், அப்புறம் கரம் மசாலா, சரிங்களா? டேபிள் சால்ட்டு, அடுத்து கடுகு பருப்பு, ஜீரா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா வெந்தயம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாய் எடுத்து வச்சிடலாம். கடாய் எடுத்து வச்சுட்டு கடாய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெயை ஊற்றணும். இப்போ சட்டி காஞ்சிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ சிறிதளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ சிறிதளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடிச்சதும் ஆஞ்சி வச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடியா வெட்டி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வீட்டில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைய வதக்கி விட்டுக்கலாம் நல்லா. இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். போதுமான அளவு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போற வரைய. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ வந்து மசாலா 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச அந்த இறால் மீனை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் கரெக்டா 10 நிமிஷத்துல நிப்பாட்டுருங்க கண்ணை மூடிட்டு. சரியா? இறால் மீன் ரெடி ஆயிடும். ஓகேவா? இப்ப சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டதுக்கு அப்புறம் கரெக்டா 10 நிமிஷத்துல நிப்பாட்டி விட்டுருங்க. வாடை சும்மா ஆளை கம 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 தூக்குது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆயிடுச்சு இறால். சரியா? அடுப்பை இப்போ நிப்பாட்டி விட்டுக்கலாம். நல்லா காரசாரமான இறால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சரியா? இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு பீஸை போட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம். சரியா? நல்லா காரசாரமான இறால் மீன். சரியா? பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. சுடுது. பாருங்க மகளே, அப்படியே பஞ்சு மாதிரி வந்திருக்கு. நான் சொல்லல, ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி டைமிங் இருக்கு சாப்பாடு விஷயத்தை பொறுத்த அளவுக்கு. ஸோ அது மாதிரி நம்ம இறாலுக்கு டைமிங் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பஞ்சு மாதிரி வரணும் அப்படின்னா 10 நிமிஷத்துல நிப்பாட்டுங்க. சரியா மகளே? சரியான டேஸ்ட் மகளே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மேல இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் மகளே. See you. Bye.